செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளிக்கல்வித்துறையில் முன்னோடி திட்டங்கள். தமிழக அரசுக்கு அமெரிக்கா குழு பாராட்டு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயல்படுத்தும் முன்னோடி திட்டங்களுக்கு அமெரிக்கா குழுவினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்துள்ள புகழ்பெற்ற நிபுணர் குழுவினர் தமிழகத்துக்கு வருகை புரிந்தனர். நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகனை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் போது தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தும் காலை உணவு திட்டம், பள்ளிகளிலிருந்து குழந்தைகளை இடைநிற்றல் குறைத்தல், அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு, சமத்துவம் மற்றும் சமூக உணர்வுகளை உள்ளடக்கிய பாடத்திட்ட சீர்திருத்தம் ஆகியவை குறித்து செயலாளர் விளக்கினார். கல்வியில் தொழில்முறை பரிமாற்றம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு, பரஸ்பர புரிதல் மற்றும் புதுமையான நடைமுறைகளை பகிர்வது ஆகியவற்றின் உணர்வை இந்த பயணம் வலுப்படுத்தியதாக அக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். வகுப்பறையில் இருக்கை கட்டாயமில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். வகுப்பறையில் வடிவ இருக்கை கட்டாயம் ஆக்கப்படவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். கடைசி பெஞ்ச் வழக்கத்திற்கு முடிவு கட்டும் நோக்கில் வடிவ இருக்கை முறையை ஏற்படுத்த கோரி பள்ளிக்கல்வித்துறை அண்மையில் சுற்றறிக்கை அனுப்பியது. இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர், பள்ளிகளில் இதுவரை எம்முறையும் பயன்படுத்தப்படவில்லை. விளக்கம் அளித்துள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அது சோதனை முறையிலேயே உள்ளது, விருப்பப்பட்டால் மாற்றலாம் எனவும் தெரிவித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது 2025 விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. தேசிய நல்லாசிரியர் விருது 2025 விண்ணப்பங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளில் வருகிறது OIL போர்டு திட்டம். மாணவர்கள் நலன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளிகளில் OIL போர்டு திட்டத்தை CBSE கொண்டு வருகிறது. அந்த போர்டில் கொழுப்பு சத்துள்ள உணவுகள், எண்ணெய் உணவுகளின் தீமைகள் குறித்த தரவுகள் வெளியிடப்படும். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை மாணவர்களிடம் ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தை அரசு பள்ளிகளுக்கும் கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகளில் காலியாக உள்ள 6215 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வங்கி பணியாளர் தேர்வாணையம். ப்ராபேஷனரி ஆபீசர், ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர், லோக்கல் பேங்க் ஆபீசர் பிரிவுகளில் மாநிலங்கள் வாரியாக பட்டியல் வெளியிடப்படும். தகுதி உள்ளவர்கள் ஜூலை 24ஆம் தேதிக்குள் www.ibbs.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.